ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அழகு நிபுணர் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஸ்கி ஸ்கின்கான மேக்கப் எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. அவங்களுக்கு டஸ்கி ஸ்கின் ப்ளஸ் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோனாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கின்னை வந்து ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கி நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல மாய்ச்சர் கொடுத்து எப்படி நம்ம ஒரு ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கி ஒரு அழகான ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு வெட்டட் டிஷ்யூ வச்சுக்கோங்க. எப்பயுமே வெட் பண்ண டிஷ்யூ வச்சு நல்லா வந்து கிளியர் பண்ணிடுங்க ஃபேஸை. நல்லா கிளியர் பண்ணியாச்சு. நல்லா தொடச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கணும். வாட்டர் ப்ரூஃப் மாய்ஸ்சரைசர் கொடுத்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதனால் நான் வந்து நல்லா வந்து ஜெல் பேஸ்டு இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணுறோம். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ப்ரைமர் வந்து ஜெல் ப்ரைமர். நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்கும் அவங்களுக்கு. மாய்ஸ்சரைசர் போட்டோன்னே எப்படி இருந்தது? உங்களுக்கு கொஞ்சம் ஆயில்னஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். நல்லா ஸ்கின்னோட நல்லா பிளண்ட் பண்ணணும். எந்த க்ரீமே நல்லா எவ்வளோ தூரம் நீங்கள் பிளண்ட் பண்ணி ஸ்கின்னோட இது பண்ணுறீங்களோ அப்போ தான் ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆரஞ்சு கரெக்டர் வச்சு எங்கெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கோ, பிளாக் மார்க்ஸ் எங்கெங்கே அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து மேக்கப் பண்ணும்போது டேப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து இது பண்ணக்கூடாது. ஒன்லி டேப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப டேப் பண்ண வேண்டாம். மைல்டாக டேப் பண்ணுங்கள். கண்ணுக்கு கீழே அந்த ரிங்கிள்ஸ்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் டேப் பண்ணணும். K ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு 2 ட்ராப் எடுத்துக்கலாம். இது டஸ்கி ஸ்கின்கான அவங்க ஸ்கின் டோனுக்கான கரெக்டான ஃபேர் டோன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஃபேர் டோன் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம். எப்போயுமே ஒரு பிரைடல் மேக்கப்னு வரும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபேர் டோன் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் மேக்கப் வந்து நல்லாயிருக்கும். 2 கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இவங்க ஸ்கின் டோனுக்கு வச்சோம்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கின்னோட உங்களுக்கு பிளண்ட் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ரொம்ப பிளண்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா டைம் ஆக இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் திக்காகவே தான் போட்டிருக்கோம். இது நீங்கள் நல்லா பிளண்ட் பண்ண ஸ்கின்க்கு நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நல்லா மேக்கப் வந்து நல்லா செட்டில் ஆகிடும். நல்லா ப்ரஷ்ல எடுத்து அப்படி டேப் பண்ணலாம். கண்ணுக்கு மேலே மட்டும் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணலை. இந்த நம்ம கண்ணை வந்து ஹைலைட் ஃபைனலாக பண்ண போகிறோம். நல்லா நெக் கண்ணு காதுக்கும் சேர்த்து நம்ம மேக்கப் போடணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டான ஸ்கின் டோன் இருக்கும். எப்பவுமே ப்ரஷ்லையுமே நான் டேப் தான் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா கிளாஸியாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. கண்ணுக்கு கீழே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபவுண்டேஷன் வந்து டேப் பண்ணணும்.
அது மாதிரி பியூட்டி பிளெண்டர் இருக்கும். பிளெண்டர் வச்சு நல்லா வந்து நீங்கள் டேப் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் டேப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வெறும் பிளெண்டர் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி நல்லா புழிஞ்சிட்டேன். அந்த பிளெண்டர் வச்சு நான் முதல்ல டேப் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். நிறைய பேர் அதை சரியாக டேப் பண்ண தெரியாதனால தான் நமக்கு அங்கங்கே பேட்சியாக தெரியுது மேக்கப் போடும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இப்போ நம்ம மேக்கப் வந்து முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ஆகணும் மேக்கப். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து வந்து காம்பேக்டாக இல்லை வந்து லூஸ் பவுடரும் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். செட்டிங் ஸ்ப்ரேக்கும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும். பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ போடுற மேக்கப்பை செட் பண்ணிகிட்டே இருக்குது அழியாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது செட்டிங் ஸ்ப்ரே. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேங்கிறது ஃபைனலாக நம்ம எல்லா மேக்கப்பும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ணுறது பேர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டு முதல்ல ஃபவுண்டேஷனை நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே மேக்கப் வந்து அப்படியே டவுன் ஆகுது உங்களுக்கு தெரியும். நம்ம போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு சீக்கிரமாக மேக்கப் வந்து அழியாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம காம்பேக்டும் யூஸ் பண்ணலாம், லூஸ் பவுடரும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கனால நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி வந்து ஒன்லி வந்து லூஸ் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, காம்பேக்ட் போட்டோடனே டக்குன்னு வந்து மேட் ஃபினிஷிங் ஆயிரும். அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கனால நம்ம இன்றைக்கி மேட் ஃபினிஷிங் பண்ணாமல் கொஞ்சம் கிளாஸி லுக் தான் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து டஸ்கி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப கான்டூர் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப கான்டூர் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதனால் இன்றைக்கி லைட்டாக என்ன பண்ண போகிறோம், பவுடர் கான்டூர் ஒன்லி மட்டும் லைட்டாக கொடுத்துட்டு மித்த எல்லாமே நம்ம எல்லா ப்ரொசீஜர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் மேக்கப் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்லி லூஸ் பவுடர் வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் லூஸ் பவுடர் வச்சு நீங்கள் வந்து மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்கப் வந்து நல்லா உங்களுக்கு போகவே போகாது. காம்பேக்ட் இல்லாமல் இன்றைக்கி காம்பேக்ட் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒன்லி லூஸ் பவுடர் மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி வந்து நம்ம பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீடியம் பவுடரும் ப்ளஸ் வந்து எல்லோ பவுடர், பனானா பவுடரில் லைட்டாக எல்லோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லோ பவுடர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இருக்கவங்களுக்கு எல்லோ பவுடர் யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக எல்லோ பவுடர் யூஸ் பண்ணாமல் நான் ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஓவராக எல்லோவிஷாக தெரிஞ்சிடும்னால நான் என்ன பண்ணுறேன், ஒயிட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டேப் பண்ணுறேன், அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்போயுமே நான் லிப்ஸுக்கும் சேர்த்து தான் ஃபவுண்டேஷன் அண்ட் பேக் எல்லாமே போடுறோம். அப்போ தான் நம்ம லிப் லைனர் நீங்கள் வரையும் போது கரெக்டான ஷேப் அதில் நம்ம கொடுக்க முடியும். இன்னொன்று லிப்ஸ்டிக்கும் லாங் ஸ்டே வந்து நிற்கும். கண்ணுக்கு கீழே வந்து நம்ம ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் ஐ மேக்கப் போடல. நம்ம ஐ மேக்கப் போடும்போது அந்த ஐ ஷேடோவோட இதெல்லாம் விழுகும்போது நம்ம டஸ்ட் தட்டி விட்டோம்னா போயிடும். ஃபேஸோடது முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்து வந்து ஐ மேக்கப் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கான்டூரிங் இதெல்லாம் நம்ம அப்புறம் ஃபைனலாக பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஐக்கு வந்து அவங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறோம். நம்ம அவங்களோட ஸ்கின் டோனோட ஒரு டோன் ஜாஸ்தி கலர் எடுத்து நம்ம கண் வந்து ஹைலைட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு மேக்கப் வந்து நமக்கு ஐ மேக்கப் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஸ்கின் டோனோட அவங்க ஸ்கின் டோனோட ஒரு டோன் பிரைட்னல் டோன் எடுத்து அவங்க கண்ணை வந்து நம்ம பிரைட் பண்ணுறோம், நல்லா ஹைலைட் பண்ணுறோம். எப்பயுமே ஒரு சிங்கிள் டோனில் அவங்க டோன் வந்துருமானா வராது. நம்ம தான் அவங்க ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணி நம்ம தான் அவங்க ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி கலர் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு மீடியம் கலர், எப்பயுமே ஒரு மீடியம் கலர், ஒரு டார்க் அண்ட் டோன், ஒரு ஃபேட் டோன் 3 வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கலர் டோனுக்கு வேணாலும் நம்ம வந்து கலர் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஒரே சிங்கிள் கலரில் ஒருத்தரோட கலரை கொண்டு வர முடியாது.
அகெயின் வந்து நம்ம லூஸ் பவுடர் வச்சு மறுபடியும் அந்த கண் நம்ம எப்பயுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுட்ரு பேக் வந்து கொடுக்கணும். அது மாதிரி கான்டோர் பண்ணி நீங்கள் க்ரீம் கான்டோர் பண்ணிங்கனாலும் பவுட்ரு கான்டோரிங் மேலே கொடுக்கணும். அப்போ தான் ஃபிக்ஸ் ஆகும். நான் ஐக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பவுடர் வச்சு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த ஃபவுண்டேஷனை. அப்போ தான் நீங்கள் அடுத்து போடக்கூடிய ஐ மேக்கப் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். லைட்டாக எடுத்திங்கனாலே போதும். நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஐ லுக், அழகான ஒரு ஐ லுக் வந்து போகலாம். இப்போ அவங்க சாரியோட கலர் வந்து ரெட்டு, நல்ல ரெட்டு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பார்டர் கலர் க்ரீனு, ப்ளவுஸும் வந்து க்ரீனு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்போயுமே டார்க் அண்ட் டோன் வந்து நம்ம கண்ணுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அதுக்கான உள்ளே இருக்க கலர் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கணும். ப்ளஸ் கோல்டு வந்து ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் கண் வந்து பார்க்க ரொம்ப அழகாக நல்லா பெருசாக தெரியும். இப்போ இந்த ரெட்டும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐ மேக்கப், ஐ லுக் நல்லா கொடுக்கலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கட் க்ரீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நம்ம சிம்பிளாக ஒரு ஐ மேக்கப் பண்ணலாம். அதுலேயே நல்லா ப்ரைட் லுக் கொடுக்கலாம். உங்களுக்கு மைல்டாக வேணுமா இல்லை ஹெவியாக ஐ மேக்கப் வேணுமா? அவங்க மைல்டாகவே கேட்குறாங்க. நம்ம மைல்டாகவே அவங்களுக்கு ஒரு ப்ரைடல் லுக்கு வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்கலாம் நம்ம. ஃபஸ்ட் வந்து ஒரு மெரூனோட லைட் ஐ ஷேடை வந்து மைல்டு கண் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அடுத்த ஐ மேக்கப் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். வந்து மைல்டாக கோல்டு வச்சு டச் பண்ணிடலாம். அப்போ ரெட் வந்து இன்னும் மைல்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ரெட்டோட ப்ரஷ் வச்சு டச் பண்ணிடுறேன். பண்ணி விட்டுருங்க தான். ஏன்னா நம்ம போடுற ஐ மேக்கப் வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது. இப்போ இன்க்ளாட் ஐலைனர் அவங்களுக்கு வந்து அழகாக லைனர் போடலாம். ஜெல் ஐலைனர் இது பார்த்தீங்கன்னா இந்த லைனர் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் அடுத்த நாள் போட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் போட்டுட்டு நாளைக்குமா ப்ரைடுக்கு போடணுன்னா கூட, முகூர்த்தத்துக்கு யூஸ் பண்ணால் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது நீங்கள் அழிச்சாலும் வலியவே அழியாது. உங்களுக்கு ப்ரைடல் லுக்குன்றனால நான் கொஞ்சம் லைட்டாக வின்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஐலேசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மஸ்காரா ரைட்டாக ஆஃபில் வச்சுக்கோங்க. நம்ம வேணும்னா லேசஸ் வைக்கிறாலும் வச்சுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பட் இவங்களுக்கு லேசஸ் ரொம்ப அழகாக நல்லா பெருசாக இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் லேசஸ் வைங்க, இல்லாட்டி ரொம்ப பெருசாக வச்சு ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது. பட் இவங்களுக்கு ரொம்ப இயற்கை நேச்சுரலாகவே இவங்களுக்கு லேசஸ் வந்து ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். செகண்ட் கோட்டிங் இன்னொரு வாட்டி கொடுத்தா இன்னும் நல்லா லேசஸ் பெருசாக தெரியும். இப்போ நம்ம ஐப்ரோஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஐப்ரோஸ் இருக்குது. நம்ம லைட்டாக டச் தான் பண்ண போகிறோம். இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஐப்ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அது அகெயின் ரெட் கலர் வந்து நம்ம கீழே வந்து அவங்களுக்கு போடுற மேலே பாருங்க, கண்ணுக்கு கீழே மைல்டாக நம்ம ஆல்ரெடி நிறைய பவுட்ரு போட்டு செட் பண்ணி வச்சுருந்தோம். இது ஊடா பியூட்டியோட வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். வாட்டர் லைனில் நல்லா லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ
கண்ணுக்கு கீழேயும் லைட்டாக கார்னர் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். கார்னர் மட்டும் கொஞ்சம் திக் பண்ணிட்டு வர லைட் ஆக்கிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த க்ரீம் போட்டாலும் கீழே வந்து ஒரு பவுடர் பேக் போட்டு நம்ம செட் பண்ணணும். அதே மாதிரி ஐலைனர் நம்ம யூஸ் பண்ணிக்க ஜெல் ஐலைனருக்கு கீழே பிளாக் கலர் அதே மாதிரி பவுட்ரு வச்சு நான் கீழே வந்து மெர்ச் பண்ணுறேன். அதாவது அப்போ என்ன ஆகுன்னா அவங்க ரொம்ப டைம் எடுத்தால் கூட கண்ணிலேருந்து கீழே வந்து அந்த காஜல் வந்து கீழே வரைக்கும் வராது. பார்க்கவும் நேச்சுரலாக இருக்கும் அவங்களுக்கு. ஐ மேக்கப் முடிச்சாச்சு. நம்ம வந்து பவுடர் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ஏற்கனவே நிறையா டேப் பண்ணியிருப்போம்ல அதை ஃபுல்லாக எடுத்துடலாம். நம்ம லைட்டாக வந்து கான்டூர் பண்ண போகிறோம். ரொம்ப கான்டூர் தேவையில்லை, ரொம்ப டார்க் ஷேட் வச்சு பண்ணக்கூடாது. அதனால் மைல்டாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கான்டூரிங் பண்ணுறேன். பார்க்க தெரியவே தெரியாது, இந்த ஷேப் காட்டுறதுக்காக மட்டும்தான் அதை பண்ணுறோம். கான்டூர் பார்த்திங்கன்னா நல்லா மேல் பக்கமாக தான் டேப் பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது. அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா டைட்னிங்காக தெரியும் பார்க்க. இந்த சீக் போன் சைடும் கான்டூர் பண்ணுறேன், பட் ரொம்ப மைல்டாக பண்ணுறேன். க்ரீம் கான்டூரிங்காக உங்களுக்கு நம்ம கொடுக்கல, ஒன்லி வந்து பவுடர் கான்டூரிங் தான் பண்ணுறோம். அதையும் ரொம்ப மைல்டாக பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப டார்க்காக கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கின் டோன் ரொம்ப டார்க்காக தெரியும். இப்போ இருக்கக்கூடிய எல்லோ பவுடரையும் லைட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஹைலைட் ஏரியாவில் மேலே பாருங்கள், கண்ணுக்கு கீழே நான் வந்து காம்பேக்டே யூஸ் பண்ணலை, ஒன்லி லூஸ் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சென்டர் போர்ஷன் ஹைலைட்டர் ஏரியா நோஸ் வந்து ஹைலைட் பண்ணுறோம், லைட்டாக வந்து கான்டூர் பண்ணுறோம். ரொம்ப பண்ண வேணாம், மைல்டாக பண்ணால் போதும். நம்ம லிப்ஸை சுற்றி நிறைய பேக் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய ரிங்கிள்ஸ் இந்த பக்கம் வரும் வாயை சுற்றி நிறைய, அதனால அங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளஷ் பண்ணோம். ரெட் கலர் சாரீனால ரொம்ப டார்க்காகவும் பண்ண வேணாம். நான் என்ன பண்ணுறேன், 2 கலர் மிக்ஸ் பண்ணிட்டு என் கையில் வந்து ஜஸ்ட் வந்து டேப் பண்ணிடுறேன். வெறும் ப்ரஷ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சரிங்களா. நல்லா சீக்ஸில் வந்து அவங்க நல்லா ஸ்மைல் பண்ண சொல்லிட்டு நல்லா சீக்ஸில் வந்து பண்ணணும். இப்போ வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து நல்லா ரொம்ப டார்க் ஹைலைட்டர் இல்லாமல் மைல்டாக பிங்க் ஷேட் இருக்க ஹைலைட்டர் கொடுக்குறேன். அப்போ தான் இந்த ப்ளஷ்ஷோடு சேர்ந்து அதுவும் தனியாக தெரியாமல் இருக்கும். ஒரு கோடு மாதிரி போடாமல் ஜஸ்ட் நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஒரு கோடு மாதிரி போட்டுறக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இதே சேம் கலர் வச்சு நான் வந்து ஐப்ரோ வந்து ஹைலைட் பண்ணுறேன். உங்களுக்கு லிப்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, கண் நல்லா பெருசாக இருக்குது, நோஸ் நல்லா பெருசாக இருக்குது, லிப்ஸ் வந்து குட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து லிப்ஸை வந்து நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக காட்டலாம். அப்போ தான் வந்து ஃபோட்டோஸ்க்கு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு பிரைடுக்கு வந்து லிப்ஸ் வந்து நல்லா கண் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு லிப்ஸும் முக்கியம். லிப்ஸை வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம மேக்கப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கண்ணை மூடி அப்படியே வந்து ஒரு 15 to 10 minutes வந்து நம்ம ஃபேன் வச்சு ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இப்போ பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. அழகாக நம்ம ஜுவல்ஸ் போட்டாச்சு, ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் பாருங்கள். அவங்க ஸ்கின்னும் பாருங்கள் எவ்வளோ செட்டிலாக எவ்வளோ அழகாக மேக்கப் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு டஸ்கி ஸ்கின்னுக்கு எவ்வளோ மைல்டாக ஒரு மேக்கப் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பார்த்துருக்கீங்க இன்றைக்கி. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.